இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பினைகளை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசு மன்னிக்க தான் உலகத்தில் வந்தார். மன்னிக்கிற தேவன் இயேசு தாங்க. உங்கள் வாழ்க்கையில் மன்னிக்கணும்னு சொன்னால் தன் சகோதரனுக்காக தவறு செய்யலாம், மன்னிக்கலாம். தாய் தகப்பன் தவறு செய்யலாம், பிள்ளைகள் தவறு செய்யலாம். நம்ம மன்னிக்கிறதுக்கு முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்கிறார், கர்த்தர் மன்னிக்கிறார், மன்னிக்கிற தேவன். நீங்கள் மன்னிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு மன்னிப்பாருங்க. நீங்கள் மன்னிக்காத மற்றவர்களுக்கு அவர் மன்னிக்கவே மாட்டாருங்க. உங்கள் தப்பினில் அவர் மன்னிப்பை அவர் வல்லவராக இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் மன்னிக்கிற குணம் உள்ளவர்களாய், மன்னிக்கிற மனப்பண்ணம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ உன் சகோதரனை தப்பினைகளை நீ மன்னிக்காமல் போனால் நானும் அப்படியே உனக்கு செய்வோம்பான்றார் ஆண்டவர். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், பூலோகத்தில் இருக்கும்போது நம்ம எல்லா தப்பினைகளும் ஒப்பினைகளும் எல்லாம் மன்னித்து தேவனுடைய சாயலை சார்ந்து வாழும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அடையாளத்தை செய்வார். உன் சகோதரனுக்கு நீ மன்னிக்கணும், உன் சகோதரிகளுக்கு மன்னிக்கணும், எல்லாருக்கும் மன்னிப்பது போல் நீ மன்னிச்சிங்கன்னா ஆண்டவரும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தவறு அதை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். நீ மன்னிக்கலைன்னா இயேசுவும் மன்னிக்க மாட்டார். அன்பு சகோதரிகளே, நாம் மன்னிப்போம், மறப்போம், மன்னிப்போம், மகிமின் ராஜாவை நாம் சோதனைத்து கொள்ளுவோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா நான் போடுற எல்லா வீடியோவும் உமக்காகவும் தேவனுடைய நாமம் மையப்படுது அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.